குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கியோட்டோ மஹிக்கு ட்ரெஸ்ஸை பாருங்கள். இது நாங்கள் யூனிக்ளோவில் வாங்கினது. பிரிட்டி கேர்ள், பிரிட்டி ட்ரெஸ், பிரிட்டி நெயில்ஸ். நம்ம வந்து லாசரில். மஹா ஹாய். மஹா என்னோட அந்த டிஷர்ட்டை போட்டிருக்காவா. அப்பா ஹாய். அப்பா 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 வந்து இப்போதான் அப்பாவோட ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு நின்று பார்த்துட்டு இருக்கா. இதுதான் எங்களோட வீடு. அழகா இருக்கு வீடே வந்து ஒரு என்னோட இதுதான் பிளாக் கலர் ஃப்ரம் ட்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்ல உள்ள ட்ரெண்ட்ஸ்ல தான் வாங்கினேன். ஆமா, இதுதான் என்னோட பேபி சீச்சி. இதுக்கு பேர் எனக்கு மறந்து பேபி சீச்சி. இதுக்கு பேர் பேபி சீச்சி. இதான் அம்மாவோட பேபி சீச்சி. கியூட்டா இருக்கா பேபி சீச்சி. இப்போ எவ்வளோ காயின்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் என்ன வின்னி த பூ. நம்ம இங்க ஜப்பான் வந்ததுதான் வந்தோம். அம்மாவுக்கு மனசு சின்ன பிள்ளைன்னு நினைப்போம். ஆமா. அடுத்த என்ன மெஹி. நான் இதோ ஒரு இதை காய்ச்சிட்டு. இது 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 கனி வின்னி த பூ நெயில்ஸ். நைஸ். ஓகே, இதுதான் என்னோட மேக்கப் லுக். நிறைய பேர் ஆக்சுவலி என்ன மேக்கப்க்கா போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து மேக்கப்பே போடலை. நான் வந்து ஃபவுண்டேஷன், அப்புறம் என்ன போடுவேன், லைட்டாக லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, அவ்வளோதான். ஆனால் நான் அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு. மகா பாருங்க, மகா தான் கண்ணில் என்னெல்லாமோ போட்டிருக்கா. எனக்கு மேக்கப் பண்ணா. நாங்கள் நேற்று ஒரு ராமன் கடைக்கு முன்னாடி லைன் இருந்துச்சுன்னு சொன்னோம் தெரியுமா. அந்த கடையில் தான் இன்றைக்கி சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஆக்சுவலி இது பிரஞ்ச் ஆயாச்சு. மணி இப்போ 11க்கு. மகி தள்ளிக்கோடா, கார் வருது பாரு. இல்லை கூட்டம் இல்லை அப்படின்னா அங்கே போகலான் இருக்கோம். ஆனால் எவ்வளோ பெரிய லைனு. காலையில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சா ஈவினிங்கை விட காலையில் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. போய்கிட்டே இருக்குது. அப்போ என்னமோ இருக்கு அங்கே. கண்டிப்பாக ஒரு நேரம் ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ராமன் சாப்பிட்ணுன்னு முடிவு எடுத்துட்டோம். அதனால இங்கே கியோட்டோ ஸ்டேஷனில் ராமன் இப்புடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மெனு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே லைன் இருக்குது. ஆக்சுவலி லைன் இருக்கிறது நல்லது, ஏன்னா அது நல்ல ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராபப்ளி ஒரு 10 minutes. ஆமாம், எங்களுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு. வந்து உக்காந்தாச்சு. நான் ஸ்பைசி ராமன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கிளாசிக் ரெசிபி ராமன். மஹி எக்ஸ்ட்ரா ஸ்பைசி. மகா கிளாசிக் ராமன். மஹிக்கு நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா பிளெயின் நூடுல்ஸ், எக்கு, அதை வச்சு அவள் சாப்பிடுவாள். அவளுக்கு சீசனிங் எதாவது வேணுன்னா நீ போட்டுக்கோ. ஓகே. உறிஞ்சு குடிக்கா மஹி. பக்கத்து டேபிளுக்கு கேட்டுரும் போல இருக்கு. டன் அண்ட் டஸ்டட். செம்ம பத்தியா, அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். The ramen is good, amazing, சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் கியோட்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி ஆயிடுச்சு. பிரஞ்ச் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஹாப் ஆஃப் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏறிட்டு சைட் சீயிங் பிளேசஸ்க்கெல்லாம் போகிறோம். ஹாப் ஆஃப் பஸ் இங்கே தான் எங்கேயோ போட் பண்ணணும். அது இனி மேப்பில் பார்க்கணும். ஜஸ்ட் 2 minutes. அப்பா அதுக்கிடையில் கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து தெரியல, அது கிட்டவே பார்த்தா தான் நமக்கு தெரியும். மையா அப்படி பண்ணாது. ரெடி. ஓகே, நாங்கள் சைட் சீயிங் போகக்கூடிய ஹாப் ஆஃப் பஸ் இதுதான். டிக்கெட்ஸ் ஆல்ரெடி நான் க்ளூக்கில் போட்டுட்டேன். அதனால் அதை QR கோடை காணிச்சிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம்.
ஸோ இந்த பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இங்கே போய் நீங்கள் உங்கள் கியூஆர் கோடை காமிச்சிங்கன்னா அவங்க டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு நிறைய பேம்ப்ளெட்ஸ் இருக்கும். அதில் நாங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு பேம்ப்ளெட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா ஸோ சதீஷ் போய் டிக்கெட் கவுண்டரில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க கியூஆர் கோடு, எடுத்து வச்சுக்கோடா, மடிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா பேம்ப்ளெட் வந்து தந்திருக்காங்க. ஸோ பேம்ப்ளெட் வந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 டே பாஸ் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் இருக்கிறது இங்கே. இன்றைக்கி வந்து இந்த ரெட் ஏரியா கவர் பண்ண போகிறோம், நாளைக்கு இந்த ப்ளூ ஏரியா கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ரெட் ஏரியாவில் எந்த டைமில் எந்த சைட் இதில் எந்த டைமுக்கு பஸ்ஸு வருங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போ நீஜோ கேசலில் நாங்கள் இப்போ 12:59 இறங்குறோன்னு வைங்களேன், அடுத்த பஸ்ஸு 13:49. ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி இந்த பஸ்லேயே ஏறி வந்துடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கணுன்னா இறங்கிக்கலாம், எந்த இடத்த கவர் பண்ணணுமோ அதுக்கு இறங்கி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸோட கான்செப்ட். நான் இதோட டிக்கெட்ஸ் வந்து க்ளூக்கில் போட்டேன். உங்களுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா வேணால் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் முன்னாடி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம மேலே போயிடலாம். அப்ஸ்டேர்ஸ் போவா. தேங்க்யூ. ஸோ ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே போகக்கூடிய இடத்த பற்றி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டா. ஸோ இது டாப். இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஸோ ஹாப் ஆன் பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷேடடாகவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மழை வரும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே உள்ளே போயிடலாம். ஆனால் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோமா கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால வெளியே வந்து ரொம்ப சூடாக இருக்குது. வெளியே வந்தோம். வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் வெயில் அடிக்கு லைட்டாட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வண்டி போக ஆரம்பிச்சோன்னா நமக்கு வெயில் தெரியாது. பட் இது வந்து டபுள் டக்கர் பஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கே தெரியுமா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து நீஜோ ஜோ காசலில் இறங்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீஜோ ஜோ கேசல், இந்த இது போக போகிறது இல்லை, இந்த கோல்டன் பவிலியான் போக போகிறோம், இந்த டெம்பிள் போக போகிறது இல்லை, இதுவும் போக போகிறது இல்லை. அதுக்கப்புறம் நிஷிகி மார்க்கெட்டில் இறங்கிட போகிறோம். இதுதான் இன்னைக்கு பிளான். ஏன்னா நம்மளால எல்லாமே கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக தானே இருக்கும். அதுவும் நேரத்தை வந்தால் நம்ம மேபி எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியோட்டோவில் ஃபுல்லாகவே ஷ்ரைன்ஸு டெம்பிள்ஸு அதுதான் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை நீங்கள் பிக் பண்ணி போய்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. நாளைக்கு ஈஸ்ட் லைன் நம்ம எடுத்தோம்னா இப்படி போய்க்கலாம். மஹி மஹா மஹி ஃபுல்லாமே ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் போக போகிறது நிஜிஜோ காசு. நம்ம 4 பேரும் போகிறோம். நம்ம தான் ரிலாக்ஸ்டாக ராமன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக சைட் சீயிங்க்கு கிளம்பியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் சேனல் மாற்றிக்கலாம். கொரியன், யூஎஸ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு, அதில் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு ஒரு போர்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் பஸ் ஸ்டாப். அதில் தான் நீங்கள் ஏறணும் எல்லாமே. ஓகே வாங்க, இதுதான் நீஜோஜோ கேசல். போலாமா? ஸோ இதுதான் நீஜோஜோ கேசல். ஸோ டிக்கெட் நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். இங்கே டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது. பெரியவங்களுக்கு 1200, அப்புறம் சின்ன பிள்ளைகள் மகாக்கு 400 yen, மஹிக்கு 300 yen. இதில் நம்ம டிக்கெட் வெண்டிங் மிஷினில் டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் வருது பாருங்க. இதில் கேஷ் இதில் போடணும், டிக்கெட் வந்துடும். டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வேலை இவங்கள்ட்ட காணிச்சா நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிடும். ஓகே, நீஜோஜோ கேசல்.
மகி இதை படிச்சுட்டே வர. பைன் ட்ரியோ இது மகா, இது பைன் ட்ரியோ வந்து கோன் ஷேப்ல இருக்கு. இல்லை, இது ஒரு வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். பேம்பூ ஸ்டிக்ஸை எப்படி வளைச்சு ஃபென்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நிஜோஜோ காசல் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா எங்களோட பஸ் இன்னும் 5 மினிட்ஸில் வரும். ஸோ இதுக்கு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னா கோல்டன் பவிலியான். இது என்ன காருடா? இன்னும் ஹைட்டாக இருக்குது, புப்பு புப்புன்னு இருக்குது. நல்லா ஹைக்கிங்க்கு மலைக்கு ஏறதுக்கெல்லாம் சூப்பர் கார். மஹி இப்போ ஏஎஸ்ஆர் வைக்க போகிறான். சொன்ன டைமுக்கு எங்களோட பஸ் நான் வருது பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டாப்புக்கு பஸ் வந்தாச்சு. சொன்ன டைமுக்கு நம்ம வந்து இருந்துடணும், இல்லைன்னா பஸ் போயிடும். ஆமாம், 1 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த பஸ். அதனால் அந்த டைமை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துடணும். இப்போ நாங்கள் இறங்கி இருக்கிறது கோல்டன் பவிலியான் கின்காஜி டெம்பிள். ஸோ கூட்டத்தை பாருங்கள், பயங்கர ரஷ்ஷு. ஆனால் இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிற்கிறோம். அட்மிஷன் ஃபீ வந்து 500 yen அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு வந்து 300. டிக்கெட் நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் தான் வாங்கணும், ஏர்லியெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் வந்து டிக்கெட் க்யூ வந்து கூட்டமாக தெரிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லைடா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. 5 கவுண்டர் இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறது இதோட என்னது, மெல்லடி தரையை பார்த்து போனி எத்தனை தடவை விழுந்தாச்சு தெரியுமா. கோல்டன் பவிலியான். நாளைக்கு சில்வர் பவிலியான் பார்க்க போவோம், கோல்டன் டெம்பிள். ஸோ உங்களுக்கு நான் ஜூமிங் ஓடி காணிக்கிறேன், பார்த்தாச்சா. இதுதான் கோல்டன் பவிலியான் கின்காஜி டெம்பிள். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இந்த இடமே அழகா இருக்கு. இங்க பாருங்க, கியூட் கிமோனோ. நாளைக்கு பிள்ளைகளுக்கு கிமோனோ போடலான் இருக்கேன். அழகா இருக்கு இந்த கிமோனோ, அந்த என்ன அழகா இருக்கு. இந்த பில்டிங்க்கு மேல ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு பாத்தீங்களா. ஸ்னோ டைம்ல வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் விஷ் பண்ணிட்டு காயின்ஸ் போடுறாங்க. பேம்பு ஹவுஸ் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டீஸு ஆப்வியஸ்லி ஐஸ்கிரீம், கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ஸ்டாப் இருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்குது, அது மாச்சான்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிஞ்சர் அண்ட் ஹனி ஸ்வீட் சாக்கே, சாஃப்ட் சர்வ், நான் ஆல்கஹாலிக். ஓகே, இது மேபி வெண்ணலா, இது மாச்சா. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃப்ளேவர். கனிடா அழகா இருக்கே பார்க்குறதுக்கே. எங்கே கூட கோல்ட் ஸ்பார்க்கிள்ஸ் போட்டிருக்கு. என்னோட கிரீன் டீ, கிரீன் டீ ரைஸ் டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டு பாருடா, எப்படி இருக்கு. கொழுக்கட்டை, லிட்டரலி கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கு. இந்த ஆரஞ்சு ஜூஸ் மெஷின் எனக்கு பார்த்தாலே எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும்னு வந்துடும். ஒரு கப்பு 600 yen, 300 ரூபா. ஸோ ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுவோமா. $500. நான் ஒன்றும் பயப்படல, நான் ஏன் ரூபா உள்ள போவே இல்லைன்னு நினைச்சேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து டக்கோயாக்கி ஷாப்க்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து இதை சாப்பிட்ணுன்னே இருந்துச்சா, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. கிரீன் ஆனியன். அவங்க இந்தியா வந்திருக்காங்களா? ஹைதராபாத், மும்பை, கோவா, டெல்லி எல்லாம்.
どうなんや。前手伝ってんけど、どこに変えたんやな。の方が。மேலே இருக்கு அடுத்தடுத்து ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டக்கோயாக்கி. ஆனால் ஆக்சுவலி இது வந்து அவங்க வந்து ஒரு டூத் பிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் டூத் பிக்கில் வருது. ஒரு சூயான பேட்டர், அதுக்கு உள்ள ஒரு ஆக்டோபஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். ரொம்ப சூடோ. ஆனால் செம்ம ஹாட்டாக இருக்கு. நான் இறங்குற இடத்துல ஒன்று சாப்பிடுவேன். சரி, 6 பீஸுக்குள்ள எனக்கு ஒரு பீஸ் நல்லா இருக்கும். அந்த பேட்டர் நல்லா சூவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்ன்ஸ்டார்ச் எல்லாம் நம்ம குழிப்பணியார கல்லில் தான் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு அப்படியா நல்லா குக் பண்ணி எடுத்து உள்ளே வந்து ஒரே ஒரு ஆக்டோபஸ் மட்டும் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு மேலே நம்ம என்ன சாஸ் டாப்பிங் கேட்குறோமோ அது போடுறாங்க. ஸோ நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாப் நிஷிகி மார்க்கெட். நிஷிகி மார்க்கெட்டில் நிறைய நைஃபு, குக்வேரு, கிச்சன் வேர்லாம் கிடைக்கும். வாங்கி தருவியா? ஓகே, நிஷிகி மார்க்கெட் வந்தாச்சு. நிஷிகி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி ஃபுட்டு, கிச்சன் வேர், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ க்யூட்டான சாப்ஸ்டிக் ஹோல்டர்ஸ் பாருங்கள். அண்ட் இந்த ஷாப் வந்து ஃபுல்லாக சாப்ஸ்டிக்ஸுக்குன்னு உள்ள ஷாப்பு. ஓகே, ஆனால் இது வந்து சாப்ஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூடையாக இருக்குது. இதுதான் குக்கிங் சாப்ஸ்டிக்ஸ். குக்கிங் சாப்ஸ்டிக்ஸ்க்கும் ஈட்டிங் சாப்ஸ்டிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா சைஸு. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து சுவீனியர்ஸ் வாங்கிப்பாங்க. மெயினாட்டு இதில் வந்து அழகாக இருக்கிறதே இதுதான். இந்த சாப்ஸ்டிக் ஹோல்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. நான் ஃபஸ்ட் இதை பார்த்தோன்னா மேக்னெட்டுன்னு நினச்சேன். ஆனால் இது சாப்ஸ்டிக் ஹோல்டர்ஸ். இது என்ன கடை? ஓகே, பாட்ரீஸ். பாத்திரம் அழகாக இருக்குது. இந்த டீ செட் அழகாக இருக்குது. ஆனால் எல்லாமே ரேட்டு கூடடா. மேபி இதெல்லாம் ஹேண்ட்மேட்னால இது ரேட்டு கூடையான்னு தெரில, இருக்கலாம். சரி, ஓகே. ஆமாடா. ஸோ இது வந்து ஒரு சீ ஃபுட் ஆன் ஸ்டிக் கார்னர். வேண்டாம் சாப்பிட மாட்டான். அவன் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஆக்டோபஸ், அப்பா ஒரு ஆக்டோபஸ் வாங்க போகிறான். அவங்க அதை வந்து டார்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு மகா? மூக்கு கிட்ட கொண்டு போக கூடாதா? அந்த ஸ்மெல்லு. சரி பரவாயில்லடே, இந்த பிள்ளைகளை எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வேண்டாம்டா. ஹானஸ்ட் ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு அப்பா? அப்படி நீ சாப்பிட நிஷிகி மார்க்கெட்டுக்கு டாப்ல. ஸோ அப்போதான் வாங்கின அந்த ஆக்டோபஸ் மாதிரியே இங்கே நிறைய ஸ்கேலப்ஸ் அதெல்லாம் ஸ்குவிட்டு. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. சஷிமி அண்ட் சுஷிஸ். எப்பா எப்படி பிரைட்டாக இருக்கு. ஆமாடே, இங்கே இருங்க. இது சுக்கியாக்கி வேக்யூ பீஃப். மேலே வச்சிருக்கிறது ஒரு எக் யோக். ஷ்ரிம்ப் டெம்பூராஸ். இங்கே நிறைய டெம்பூராஸ் இருக்கு. ப்ரான் டெம்பூரா சுட்ட சுட்ட இருக்கு. சூப்பராக இருக்குமே. நல்லா இருக்கா? ஸோ இது வந்து ஒரு மாச்சா கேஃபே. இங்கே வந்து அப்படியே அந்த மாச்சா ஸ்வீட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு பாருங்க, குமிச்சு வச்சுருக்காங்க.
டக்கோயாக்கி. அம்மா இது பார்க்க டெம்ப்டிங்காக இருக்குது. பொட்டேட்டோ கறி ஆனியன். ஸோ இங்கே ஒரு ஷாப்பில் துபாய் ஸ்ட்ராபெரி சாக்லேட் அது வாங்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு. ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு. ஆல்ரெடி யாரோ தட்டி விட்டா கையை ஊனத்தோடு இங்கே வந்துரு. யாரோ உடைச்சிட்டான், நான் உடைக்கல. ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா சீவி இடையில பொரிச்சு எடுத்தா கிறிஸ்ப். ஸோ இது வந்து ஒரு மோச்சி ஷாப். இருக்கு. மோச்சி இல்லை, இது பவுடன் மாதிரி. இது மோச்சி. இங்கே ஒரு ஷாப்பில் ஃப்ரெஷ்லி ரோஸ்டட் செஸ்னட்ஸ். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு எங்களோட ஸ்கை காப் பஸ் ஜேர்னி சிட்டி டூர் வந்து லாஸ்ட். இப்போ நாங்கள் நிஷிகி மார்க்கெட்லேருந்து கிளம்பி கியோட்டோ ஸ்டேஷன் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். யாருக்கெல்லாம் குளிரு, யாருக்கெல்லாம் குளிரு, ஓகே. ஸோ நிஷிகி மார்க்கெட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரோட்டில் இறங்கியாச்சு. இனி ஒரு இங்கே ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் 8th ஃப்ளோரில் கிச்சன் வேர்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்தேன், காலையில் பார்த்தேன். ஸோ அந்த மாலில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டாக டின்னருக்கு போக போகிறோம். ஏன்னா அந்த நிஷிகி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதில் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே வருங்க டோக்கியோ டவர். அண்ட் சாரி, நான் டோக்கியோ டவர்னு சொல்லிட்டேன், பட் ஆக்சுவலி அது என்னப்பா ரெட்டில் போகிற பாத்தியா இந்த அப்பாவை? அப்படியா? டோக்கியோ டவர் இல்லை, அது கியோட்டோ டவர். நான் மாற்றி சொல்லிட்டேன். அண்ட் எப்படி இருக்கு பாருங்க சிட்டி நைட்டில். யூஸ்வலாக எனக்கு இந்த நைட் வைபே ரொம்ப பிடிக்கும். அந்த லைட்டு, நியான் லைட்ஸு, இந்த வைபே சூப்பராக இருக்கும். யாருமே யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போவோம். இங்கே ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே மால் பெருசாக இல்லை எதுவுமே. இங்கே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி. கொரியனில் வந்து கொரியாவில் வந்து இந்த பான்ஷான் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, ஸோ அதில் குக்கும்பர். இது பாருங்க, இது வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கிளாம்ஸ். அப்புறம் இது எக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சாப்பிட்டாச்சு, சரியான சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் வீடியோ கூட எடுக்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் காய்.